வணக்கம். இது RMK பாடசாலா வழங்கும் திருக்குறள் கதைகள். இதுவரை நீங்கள் திருக்குறளின் சிறப்புகளையும் மேலும் சில சிறப்பான அதிகாரங்களை கதை வடிவில் கண்டும் கேட்டும் மகிழ்ந்திருப்பீர்கள். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்குத் தக என்ற குறளை வள்ளுவர் துணைக்கால்களே இல்லாமல் எழுதியிருப்பார். அது கற்றவருக்கு யாருடைய துணையும் என்றும் தேவையில்லை என்பதை உணர்த்தவே. இப்படி கல்வியின் முக்கியத்துவத்தை கூறிய வள்ளுவர் கல்வி கற்காமல் இருப்பதின் தீங்கையும் கூறுகிறார். அந்த வரிசையில் கல்வி கற்காதவர்களால் சமூகத்தில் ஏற்படும் விளைவுகளையும் அவர்களுக்கு கற்றவர்கள் முன் கிடைக்கும் மதிப்பையும் கல்லாமை என்னும் அதிகாரத்தின் குறள்கள் மூலம் விளக்குகிறார் வள்ளுவர். இன்று நாம் அந்த குறள்களின் விளக்கத்தை கதை வடிவில் காண இருக்கின்றோம். இதோ அதிகாரம் 41 கல்லாமை. கதை வடிவில் கண்டும் கேட்டும் மகிழ தயாரா? தலைப்பு: அறிவில்லாத அமைச்சர். முன்னொரு காலத்தில் ஒரு செழிப்பான வளமான சிற்றரசு இருந்தது. அந்த சிற்றரசன் தனது அரசவையில் பல அறிஞர்களுடன் நாட்டை சீரும் சிறப்புமாக வழிநடத்தி வந்தான். அவரது அரசவையில் ஒருவர் பரம்பரை அமைச்சராக இருந்தார். அவர் எந்த கல்வி தகுதியும் இல்லாமல் தனது தந்தையின் செல்வாக்கினால் அந்த இடத்தை பிடித்தவர். நுண்மான் நுழைப்புல இல்லான் எழில்நலம் மண்மான் புனைப்பானை எற்று. நுட்பத்துடன் பல நூல்களையும் ஆராய வல்ல அறிவு இல்லாதவனுக்கு தன் அறியாமை எந்நேரமும் வெளிப்பட்டுவிடும் என்ற குறளுக்கு ஏற்ப கல்வி கற்காத அந்த அமைச்சருக்கு செருக்கும் அறியாமையும் அதிகமாக இருந்தது. இதனை அறிந்த அரசர் அவருக்கு நல்ல பாடம் புகட்ட எண்ணினார். அந்த சமயம் அண்டை நாட்டு அரசன் ஒரு செப்புத்தகடு அனுப்பியிருந்தார். அதில் ஒரு புதிர் பொறிக்கப்பட்டிருந்தது. அந்த புதிருக்கான விடையை அறிந்தால் மட்டுமே அந்த நாடு நட்பு பாராட்டுகிறதா அல்லது அது போருக்கான அறைகூவலா என்பதை அறிய முடியும். அரசர் கல்வி அறிவு இல்லாத அமைச்சரிடம் அந்த தகட்டினை கொடுத்து வாசிக்க சொன்னார். அரங்கின்றி வட்டாடி அற்றே நிரம்பிய நூலின்றி கொட்டிக் கொளல். அறிவு பெறுவதற்கு காரணமான நூல்களை கற்காமல் கற்றவர் அவையில் சென்று பேசுவது கட்டம் அமைக்காமல் தாயம் உருட்டி ஆடுவதற்கு ஒப்பாகுமாம். அதுபோல கல்லாத இந்த அமைச்சரை கொண்டு இந்த தகட்டினை படிக்க சொல்கிறாரே என்று அரசவை கலங்கியது. அந்த கல்வி அறிவு இல்லாத அமைச்சர் தகட்டில் இருக்கும் எழுத்துக்களை பார்த்து விழித்தார். ஆனால் தன் அறியாமையை மறைக்க, மன்னா, இதில் உள்ள எழுத்துக்கள் மிகவும் மங்கலாக உள்ளன. எனக்கு கண் வலிக்கிறது. இதை படிக்க இயலவில்லை மன்னா என்று பொய்கூறி சமாளித்தார். அரசவை முழுவதும் அவரை கண்டு நகைத்தது. அரசருடனே அவையில் ஒரு ஏழை புலவரை கண்டார். அவர் அருகில் சென்று, புலவரே, இந்த செப்புத்தகடினை சற்று படித்து விளக்கம் தர முடியுமா என்று தாழ்மையுடன் கேட்டார். அந்த புலவர் அதை எளிதாக படித்து முடித்துவிட்டார். அரசே, இது போருக்கான அறைகூவல் அல்ல. அண்டை நாடு நட்பு ரீதியாகவே கடிதம் அனுப்பியுள்ளது என்று புதிரை விளக்கி மகிழ்ச்சி செய்தியை மன்னருக்கு சொன்னார். உளரென்னும் மாத்திரையர் அல்லால் பயவாக் களரணையர் கல்லாதவர் படிக்காதவர் உயிருடன் இருக்கின்றனர் என்ற அளவிற்கு இருப்பவரே அன்றி எவருக்கும் பயன்பட மாட்டார். அவர்கள் ஒன்றும் விளையாத களர் நிலத்திற்கு ஒப்பானவர். அமைச்சரே, ஒரு கல்லாதவன் அரசவையில் இருப்பது ஒரு நஞ்சு மரம் தோட்டத்தின் நடுவே வளர்வதற்கு சமம் என்று அமைச்சரை கடிந்து கொண்டார் அரசர். அமைச்சரோ தலைகுனிந்து நின்றார். மேல் பிறந்தார் ஆயினும் கல்லாதார் கீழ்பிறந்தும் கற்றார் அனைத்திலர் பாடு. கீழ்க்குடியில் பிறந்திருந்தும் கல்வி கற்றவருக்கு இருக்கும் பெருமை மேற்குடியில் பிறந்திருந்தும் கல்வி கற்காமல் இருப்பவருக்கு இல்லை என்று அமைச்சரிடம் கூறிய அரசர், புலவரின் புகழ் ஓங்கட்டும்,
புலவரே, உங்கள் ஞானத்தையும் உங்களின் கல்வி அறிவையும் கண்டு யாம் பூரிப்படைந்தோம். நீங்களே இனி என் அரசவையின் தலைமை குரு என்று பட்டம் வழங்கி மகிழ்ந்தார். கல்வி அறிவு இல்லாத அமைச்சர் எவ்வளவுதான் பட்டாடை உடுத்தி பொன்னாபரணங்கள் அணிந்திருந்தாலும் அறிவு என்னும் மொழி அவரிடம் இல்லாததால் அந்த அவையே அவரை பார்த்து எள்ளி நகையாடியது. மன்னர் அமைச்சரிடம், விலங்கோடு மக்கள் அணையர், இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர். விலங்குகளை விட மனிதன் எவ்வளவு வேறுபடுவாரோ அவ்வளவு கற்றவரை விட கல்லாதவர் வேறுபட்டவர் ஆகிறார் அமைச்சரே. ஆகையால் இப்போதாவது கல்வியின் இன்றியமையாமையை அறிந்து கொள்ளுங்கள் அமைச்சரே என்றார் மன்னர். அரசவை கலைந்தது. நல்லார்கண் பட்ட வறுமையின் இன்னாதே கல்லார்கண் பட்ட திரு. கல்லாதவரிடம் உள்ள செல்வமானது கற்றவரிடம் உள்ள வறுமை விட மிக துன்பம் தருவதாகும் என்ற உண்மையை உணர்ந்த அமைச்சர் அரசவையில் நடந்ததை எண்ணி வருந்தினார். அந்த ஏழை புலவரை காண அவர் இருப்பிடம் தேடிச் சென்றார். புலவரே, வணங்குகிறேன். என் தவறை உணர்ந்தேன். என் செல்வங்களையும் அதிகாரங்களையும் விடுத்து எளிய மாணவனாக உங்கள் முன் கல்வி கற்க நிற்கின்றேன். ஐயா, கல்வி மட்டுமே ஒருவருக்கு நிலையான புகழையும் எக்காலத்திலும் அழியாத மதிப்பையும் தேடித்தரும் என்பதை உணர்ந்தேன். என்னை உங்கள் மாணவனாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று வேண்டினார். கதையின் நீதி: ஒருவன் எவ்வளவு செல்வம் வைத்திருந்தாலும் கல்வி அறிவு இல்லை என்றால் அவன் மண்ணால் செய்யப்பட்ட பொம்மைக்கு ஒப்பானவரே தவிர உயிருள்ள மனிதராக மதிக்கப்பட மாட்டார். என் அன்பு குழந்தைகளே, நீங்கள் உயிரற்ற பொம்மையாக இருக்க போறீங்களா, இல்லைனா நல்ல கல்வி கற்ற மனிதராக வாழ போறீங்களா? சிந்தித்து செயல்படுங்கள். உலகில் உள்ள மற்ற செல்வங்களால் வரும் மதிப்பும் மரியாதையும் ஒரு நாள் அழியக்கூடும். ஆனால் கல்வியினால் ஏற்படும் மதிப்பு என்றும் குறையாது, அழியாது. ஆகையால் குழந்தைகளே, சமூகத்தில் உங்கள் மதிப்பு உயர வேண்டுமென்றால் கல்வி ஒன்றே சிறந்த வழி. கல்வி அறிவை அள்ளிப் பருகுங்கள். கல்வியே சிறந்த செல்வம். நன்றி, வணக்கம்.